ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். நாம் ஒவ்வொருவதும் பார்க்க போகிறது மாத பலன்கள் பார்க்குறோம். அதுபடி இந்த மாதம் பார்க்க போகிறது டிசம்பர் மாதத்திற்கு உண்டான பலன்களை பார்க்க போகிறோம். இப்போ இந்த டிசம்பர் மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்க நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் கார்த்திகை மாதம் 15ஆம் தேதி இந்த டிசம்பர் மாதம் பிறக்குது. இந்த டிசம்பர் மாதம் பிறக்கிறது அப்படின்ற பொறுத்தளவுக்கு இது இந்த வருடத்தின் கடைசியான மாதம் ஒன்று. அதுக்கு அடுத்தது இந்த டிசம்பர் மாதத்தில் பொறுத்தளவுக்கு ஐயப்பனுக்கு உகந்த கார்த்திகை மாதமும் மார்கழி மாதமும் சேர்ந்து வரக்கூடிய காலகட்டங்கள். அப்போ இந்த சேர்ந்து வரக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்ற பொறுத்தளவுக்கு மாதங்களில் இதை பொறுத்தளவுக்கு நான் மார்கழியாவன் எம்பெருமான் கிருஷ்ண பெருமான் சொல்லியிருக்கார். அதே போல் ஐயப்பன் அரியும் ஹரனும் இணைந்தது ஐயப்பன். இவங்க 2 மாதத்தையும் உள்ளடக்கியது தான் இந்த டிசம்பர் மாதம். இந்த டிசம்பர் மாதத்தை பொறுத்தளவுக்கு கிரக நிலவரம் என்னென்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம். இந்த கிரக நிலவரம் அப்படின்ற பொறுத்தளவுக்கு காலபுருஷ தத்துவத்தின்படி ரிஷபத்தில் குரு பகவானும் கர்க்கடகத்தில் செவ்வாய் பகவான் நீச்ச நிலையையும், அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க காலபுருஷ தத்துவத்தின்படி 6ஆம் இடமான கன்னியா ராசியில் கேது பகவானும், இதை தவிர 8ஆம் இடமான விருச்சிகத்தில் சூரியனும் சந்திரனும் புத பகவானும் மற்றும் தனுரில் சுக்கிர பகவானும் பரிவர்த்தனை யோகத்தோட இந்த காலம் பிறக்குது. இதை தவிர கும்பத்தில் சனி பகவானும், இதை தவிர ராகு பகவானை பொறுத்தளவுக்கு இருக்கிற இடம் அப்படின்றது 12ஆம் இடம். 12ஆம் இடம் அப்படின்றது ராகு பகவானுக்கு உகந்த இடமா, 12 அப்படின்றது ராகுக்கு உகந்த இடம். இதை தவிர நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இந்த காலகட்டங்களில் என்னென்ன விசேஷங்கள் வருது அப்படின்றத பார்ப்போமா. இப்போ இந்த காலகட்டங்களில் விசேஷங்கள் அப்படின்ற பொறுத்தளவுக்கு டிசம்பர் 30ஆம் தேதி திங்கட்கிழமை அமாவாசையும், அதே போல் டிசம்பர் 15 ஞாயிற்றுக்கிழமை பௌர்ணமியும், 13ஆம் தேதி முருகனுக்கு உகந்த கிருத்திகையும், அதே போல் டிசம்பர் 5ஆம் தேதி ஸ்ரவண நட்சத்திரம் திருவோணம் அப்படின்றது ரொம்ப விசேஷமான நட்சத்திரமும், இதை தவிர டிசம்பர் 11 மற்றும் டிசம்பர் 26 2 நாட்களையும் புதன் மற்றும் வியாழக்கிழமை நாளில் ஏகாதசி விரதமும் மிக முக்கியமானது. ஏகாதசி அப்படின்றது வைணவர்களுக்கு. இதை தவிர 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமையும் 21ஆம் தேதி சனிக்கிழமையும் சஷ்டி மாதாந்திர சஷ்டியும் சஷ்டி விரதமும் இருக்குது. இதை தவிர சங்கடகர சதுர்த்தி. சங்கடகர சதுர்த்தி அப்படின்னாக்க எம்பெருமான் சந்திரனுக்கு தோஷம் விளக்கிய நாள் சங்கடகர சதுர்த்தி. எம்பெருமான் விநாயகர சந்திர பகவான் வணங்கி தோஷங்களை விளக்கிய நாள் சங்கடகர சதுர்த்தி. அப்படியேற்பட்ட சங்கடகர சதுர்த்தி வரக்கூடியது 18ஆம் தேதி புதன்கிழமை வருது. இதை தவிர மாத சிவராத்திரி அப்படிங்கிறத பொறுத்தளவுக்கு 29ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருது. இதை தவிர பிரதோஷம். பிரதோஷம் அப்படின்னாக்க என்ன அப்படின்னாக்க எம்பெருமான் ஈஸ்வரன் தன்னுடைய வாயில் ஆழகால விஷத்தை அறிந்து தாயாரின் மடியில் படுத்து உறங்கிய நேரம், படுத்து ஆசுவாசப்படுத்திய நேரம் பிரதோஷ நேரம். இந்த பிரதோஷ நேரத்தில் நாம் என்ன காரியத்துக்கு முயற்சி எடுக்கிறோமோ, எந்த காரியத்தை வேண்டுறோமோ அந்த காரியம் ஜெயிக்கக்கூடிய காலகட்டங்கள். அப்படியேப்பட்ட மகா உன்னதமான பிரதோஷம் 2 பிரதோஷம் வருது. ஒன்று டிசம்பர் 13ஆம் தேதி, அதுக்கு அடுத்தது டிசம்பர் 28ஆம் தேதி. டிசம்பர் 28 அப்படின்றது சனி பிரதோஷம். மிக மிக முக்கியமான விசேஷம். 100 பிரதோஷத்துக்கு சமமானது ஒரு சனி பிரதோஷம். வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 54 சனிக்கிழமை வரும். அந்த 54 சனிக்கிழமையில் குறைவான நாட்கள் தான் சனி பிரதோஷம் வரும். அப்படியேற்பட்ட சனி பிரதோஷம் வருது வருகின்ற டிசம்பர் 28ஆம் தேதி வருது. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 5ஆம் தேதி பார்த்தோம்னாக்க சதுர்த்தி. அப்போ இப்படியேற்பட்ட வசந்த நாட்களை கொண்டு இந்த வருஷம் பிறக்குது. அதாவது டிசம்பர் மாதம் பிறக்குது. அப்போ இந்த டிசம்பர் மாதத்தை பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் அப்படின்றத பார்ப்போமா. அன்பார்ந்த ரிஷபராசி என்பர்களே, உங்களுடைய ராசியிலேயே குரு பகவான் இருக்கிறார். அதே போல் உங்களுடைய ராசிநாதனான சுக்கிர பகவான் 8ஆம் இடத்துல இருக்கார். இதுக்கு பேர் பரிவர்த்தனை யோகம்னு பேர். இந்த பரிவர்த்தனை யோகம் அப்படின்றது அந்தந்த இடத்துல அந்தந்த கிரகங்கள் ஆட்சி பெற்றதற்கு சமானம். ராசியில் பிரகஸ்பதி குரு இருக்கிறார். அவர் தனக்காரகன் அப்படின்னு வேறு பேர். அதே போல் புத்திரக்காரகன்னு வேறு பேர். அப்போ இந்த காலகட்டங்கள் பரிவர்த்தனை யோகம் பெற்று இருக்கிறதுனால
சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்கள் அத்தனை பேருக்கும் நீண்ட நாட்களாக வாய்ப்பு கிடைக்காமலே இருந்துகிட்டு இருந்துச்சு. அந்த வாய்ப்புகள் இந்த டிசம்பர் மாதம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம். அதுவும் பார்த்திங்கனாக்கா பேக் எண்டில் இருக்கக்கூடிய கேமராமேன், லைட்மேன், ப்ரொடியூசர் இவங்க எல்லாருக்குமே இந்த டிசம்பர் மாதத்தை பொறுத்தளவுக்கு யோகமான மாதம்னு சொல்லலாமா? யோகமான மாதம்னே சொல்லலாம். இதை தவிர நம்ம பார்த்தோம்னாக்க பரிவர்த்தனை யோகம் பெற்று இருக்கிறதுனால 8ல் போய் குரு பகவானும் சுக்கிர பகவானும் பரிவர்த்தனை இருக்கிறதுனால வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடுகளில் படப்பிடிப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்போ வெளியூர், வெளிமாநில, வெளிநாட்டில் படப்பிடிப்புகள் கிடைக்கும்போது இங்கே வாங்கின வருமானம் மாதிரி மும்மடங்கு வருமானம் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்கும். அப்போ இருக்கின்ற கடந்த காலகட்டங்கள் வாங்கின கடன்களை அடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர பார்த்தோம்னா 3ஆம் இடமான கம்யூனிகேஷன் பாவம், கம்யூனிகேஷன் பாவத்தில் செவ்வாய் பகவானானவர் நீச்சமடைஞ்சு வக்ரமடைஞ்சு இருக்கிறார். அப்போ நீங்கள் யாரு கூடயும் ஆர்கியூமெண்ட், டிபேட் பண்ணுறதை தவிர்ப்பது சிறந்தது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க அது அவர்களால் தவறுதலாக புரிந்து கொள்ளப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 3ஆம் அதிபதி சந்திரனும் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ராசிக்கு 7ல் இருக்கார். அப்போ 7ல் நீச்சமடைஞ்சிருக்கிறார். செவ்வாயும் சரி சந்திரனும் சரி பிறக்கக்கூடிய மாதம், பிறக்கக்கூடிய காலகட்டங்களில் நீச்ச பரிவர்த்தனை பெற்றிருக்கார். அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையோட யாரு கூடயும் வாதம், விதாண்டாவாதம் செய்கிறத தவிர்ப்பது நல்லது. அடுத்தது ஆர்கியூமெண்ட், டிபேட் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குமா? சிறப்பாக இருக்கும். மனோகாரகனான சந்திரன் பரிவர்த்தனை யோகம் பெற்று இருக்கிறது ஒரு பக்கம் சிறப்பு, அடுத்தது இன்னொரு பக்கம் பிரச்சனை. மனோதிடங்கள பிரச்சனைகள் உண்டு, மனக்குழப்பங்கள் வரக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் உண்டு. அதே போல் ரிஷபராசி சேர்ந்த அன்பர்களுக்கு நீண்ட நாட்களாக திருமணம் தடை தாமதம் ஏற்பட்டுக்கிட்டே இருந்துச்சு. அப்போ இந்த திருமணம் தடை தாமதம் இந்த டிசம்பர் மாதத்தில் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம். அடுத்த வரக்கூடிய குரு பெயர்ச்சிக்கு முன்னாடி, அடுத்த குரு பெயர்ச்சி 11/5/2025 முன்னாடி கண்டிப்பாக திருமணம் நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதற்குண்டான இதை தொடங்கிட்டோம் அப்படின்னு சொன்னாக்க 11 மேக்குள்ளார திருமணம் நடைபெறுமா? திருமணம் நடைபெறும். இதை தவிர உங்களுக்கு ராசிக்கு 11ல் உள்ள ராகு, மீன ராகு அப்படின்னாலே பொறுத்தளவுக்கு வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு தொடர்பு ஏற்படக்கூடிய ராகு. அப்போ அந்த ராகுவுக்கு கோதண்ட ராகுவாக இருக்கிறார். அப்போ தொழில் செய்யக்கூடிய அன்பர்கள், அதாப்பட்டது தொழில்கள் அப்படின்றது மளிகை கடை 1, அதே போல் ஜென்ரல் ப்ரொவிஷன் ஸ்டோர் 2, எண்ணெய் வித்துக்கள் கடை, அதே போல் மற்றபடி பொறுத்தளவுக்கு இருக்கின்ற சினிமா பொருட்கள், கலைப்பொருட்கள், கேமரா விற்கிற கடை, இதை சேர்ந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் வருமானம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அடுத்தது பார்த்தோம்னாக்க பார்ட்னர்ஷிப் செய்யக்கூடிய தொழில்களில் இந்த காலகட்டங்களில் உங்களுடைய கை ஓங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா சிவராஜ யோகம் பெற்றிருக்கிறதுனால இந்த காலகட்டங்களில் உங்களுடைய கை ஓங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் ட்ரேடிங், ஸ்பெக்குலேஷன் செய்யக்கூடியவங்க, அதாவது இன்ட்ராடே செய்யக்கூடியவங்க மற்றும் கமாடிட்டி செய்யக்கூடிய அத்தனை ரிஷபராசி என்பவர்களுக்கும் இந்த காலகட்டங்களில் ட்ரேடிங்கில் பொறுத்தளவுக்கு எதிர்பாராத திடீர் பண வரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. அதே போல் 5ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கார். அந்த கேது பகவானை பிரகஸ்பதியான குரு பகவான் பார்க்கறதுனால திருமணமாகி ரொம்ப நாளாக சந்தான பாக்கியம் என்கின்ற வம்சமிருத்தி இல்லாத அன்பர்களுக்கு, வம்சமிருத்தி இல்லாத தம்பதிகளுக்கு அந்த பிரச்சனைகளை போக்கக்கூடிய காலகட்டம். கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் வம்சம் விருத்தி ஆகக்கூடிய காலகட்டம். குழலினிது யாழினிது எம்மக்கள் குரல் கேளாதோர் அப்படின்றது. அப்போ கண்டிப்பாக வீட்டில் குழந்தை குரல் கேட்கக்கூடிய மாதம் இந்த மாதம் அப்படின்னு சொல்லலாமா? கண்டிப்பாக சொல்லலாம். இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க 7ஆம் இடம் அப்படின்றது நீண்ட நாட்களாக பொருள் தகராறு, அதாவது உங்களுக்கும் உங்கள் பார்ட்னருக்கும் உண்டான தகராறுகள், பிரச்சனைகள் அத்தனையும் பிரகஸ்பதியான குரு பார்ப்பதனால அது மறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் செய்கின்ற தொழிலில் விசுவாசமான தொழிலாளர்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எப்பொழுதுமே பொறுத்தளவுக்கு எந்த தொழிலில் வேணாலும் தொழிலாளர்கள் கிடைக்கிறது தான் சிரமமாக இருக்குது. அந்த தொழிலாளர் கிடைக்கிறதோட விஷயம் இல்லை, அது விசுவாசமான தொழிலாளர்களாக கிடைக்கணும். அப்போ இந்த விசுவாசமான தொழிலாளர்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம். அதன் மூலியமாக உங்களுடைய நிறுவனத்தை இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணக்கூடியது மற்றும் பிரான்சைசி வாங்கக்கூடியது, வியாபாரத்தை விஸ்தீரிப்பு பண்ணக்கூடிய காலகட்டம்னே சொல்லலாம். 2க்கும் 8க்கும் லக்னத்துக்கும் ராசிக்கும் 8க்கும் தொடர்பு வர்றதுனால மறைமுக வருமானங்கள்,
லாட்ரி, ரேஸு, ஸ்பெக்குலேஷன் போன்ற தொழில்களில் ஈடுபடக்கூடிய ரிஷபராசி என்பவர்களுக்கு கண்டிப்பாக திடீர் பண வரவு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அந்நிய தேசங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. இதை தவிர பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க ராசிக்கு 10ஆம் இடமான ஜீவனஸ்தானத்தில் சனி பகவான் உட்கார்ந்துருக்கார். நம்ம ஜோதிஷ சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறதே 10ல் ஒரு பாவியாவது இருக்கணும், அதாப்பட்டது இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதன்படி பார்த்தோம்னாக்க வக்ரம் நிவர்த்தி அடைந்த குரு பகவான் சனி பகவான் இருக்கார். ஜீவனக்காரகனான சனி பகவான் ஜீவனஸ்தானத்திலே இருக்கிறதுனால கடந்த காலகட்டங்களில் கான்ட்ராக்ட் வேலை பார்த்துட்டு இருந்தவங்க இப்போ அவங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகக்கூடிய வாய்ப்புகள், பணி நிரந்தரம் கிடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கடந்த காலகட்டங்களில் உத்தியோகத்தில் ஒரு நிரந்தரமற்ற தன்மை இருந்தவங்களுக்கு பணி நிரந்தரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் கடந்த காலகட்டங்களில் ப்ரொமோஷன் என்கின்ற கிடைக்காதவங்களுக்கும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் பண வரவுகள் வாங்கிட்டு இருக்க சம்பளம் மாதிரி 2 மடங்கு சம்பளம் ப்ரொமோஷன் வாங்கக்கூடியதாக காலகட்டங்களில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்போ பார்க்கும்பொழுது மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு ஏற்றமான காலகட்டம்னு சொல்லலாமா? ஏற்றமான காலகட்டம்னு சொல்லலாம். ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் கொஞ்சம் உஷாராக இருக்கணும். 3ஆம் இடத்துல செவ்வாயானவர் நீச்சம் அடைஞ்சிருக்கிறதுனால யாருக்கும் வாக்குறுதி கொடுக்க வேண்டாம், ஜாமீன் ஜவாப்பு போட வேண்டாம். அடுத்தது, நீண்ட நாட்களாக ஒரு சின்ன வீடாவது வாங்கணும்னு நினைக்கக்கூடிய நண்பர்களுக்கு வீடு அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் வண்டி வாகனம், சைக்கிளில் போகக்கூடியவங்களுக்கு 2 வீலரும், 2 வீலர் போகிறவங்களுக்கு காரும், காரில் போகிறவங்களுக்கு லேவிஷ் சேடன் காரும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்போ பார்க்கும்பொழுது இந்த காலகட்டங்களை பொறுத்தளவுக்கு ரிஷபராசி என்பவர்களுக்கு மிகவும் ஏற்றமான காலகட்டம்னு சொல்லலாம், மிகவும் ஏற்றமான காலகட்டங்கள் சொல்லலாம். ஆனாலும் டிசம்பர் 31 நாட்கள் இருக்குது. இந்த 31 நாட்களில் ஒரு சில நாட்களில் சுபகாரியங்கள், நீண்ட தூர பயணங்கள் செல்றதை தவிர்க்கக்கூடிய நாட்கள் உண்டு. அதுக்கு பேர் சந்திராசிரம தினம்னு பேர். அந்த சந்திராசிரம தினம் அப்படின்னா என்ன அப்படின்னாக்க, உங்களுடைய ஜென்ம சந்திரனுக்கு கோல்சார சந்திரன் 8ல் வரார். 8ல் வரும்போது மறைவாகிறார். சந்திரன் அப்படின்றது நம்ம புத்திக்காரகன் சொல்கிறோம். புத்திக்காரகன் தெளிவில்லாத இருக்கக்கூடிய காலகட்டங்களில் நாம் எடுக்கிற முடிவு கண்டிப்பாக தப்பாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்போ தப்பாகக்கூடிய வாய்ப்புகள் அவாய்ட் பண்ணணும். நீண்ட தூர பயணத்தை அவாய்ட் பண்ணக்கூடிய நாட்கள் அப்படின்ற பொறுத்தளவுக்கு ரிஷபராசியை பொறுத்தளவுக்கு 2, 3, 4 மற்றும் 30, 31 இந்த நாட்கள் சந்திராசிரம நாட்கள். இந்த நாட்களில் நாம் வரக்கூடிய பிரச்சனையும் வந்த பிரச்சனையும் தவிர்க்கணும் அப்படின்னாக்க நீண்ட தூர பயணத்தை தவிர்ப்பது மிக மிக சிறப்பாக இருக்குமா? மிக மிக சிறப்பாக இருக்கும். சரி, நான் போய் தான் ஆன சாமி, நான் முன்னாடியே டிக்கெட் போட்டுட்டேன் அப்படின்னாக்க அருகில் உள்ள பெருமாள் கோயிலுக்கு பன்னீர் வாங்கி கொடுங்க. மற்றும் ஏதாவது ஒரு சாதம் பண்ண சொல்லி அதை நைவேதனம் பண்ண சொல்லி அதை பக்தர்களுக்கு விநியோகம் பண்ணிவிட்டு போனால் இந்த சந்திராசிரமத்தினால் வருகின்ற பிரச்சனையும் வந்த பிரச்சனையும் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, இந்த ரிஷபராசி என்பவர்களை பொறுத்தளவுக்கு தசாநாதனோ, புத்திநாதனோ, அந்தரநாதனோ, சூட்சுமநாதனோ சரியில்லை அப்படின்னா இந்த 31 நாட்களில் கிடைக்கக்கூடிய பலன்கள் மிக குறைவாக இருக்கும். அப்போ மிக குறைவாக இருக்கும் அப்படின்னாக்க நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்றது திருப்பதியில் உள்ள எம்பெருமான் பெருமாளை வணங்கணும். இந்த பெருமாளை வணங்குற முறையும் சொல்கிறேன், கேட்டுக்குங்கோ. பெருமாளை பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு கீழே திருச்சானூரில் தாயாரை தரிசிச்சுட்டு அடுத்து பஸ் ஸ்டாண்டில் உள்ள கோவிந்தராஜ பெருமாளை தரிசிச்சுட்டு மேலே போயிட்டு வராக சுவாமியை தரிசிச்சுட்டு 4ஆவதாக பெருமாளை தரிசிச்சுட்டு வந்தாக்க வந்த பிரச்சனையும் வர பிரச்சனையும் தீரும்னே சொல்லலாம். ஸோ இப்போ மொத்தத்தில் பார்க்கும்போது இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டங்கள் ஏற்றமான காலகட்டங்கள் சொல்லலாம். பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்குன்னு சொல்லலாம். பரிவர்த்தனை யோகம் மூலமாக குரு ஆட்சி வீடாகவும் சுக்கிரன் ஆட்சி வீடாகவும் கொடுக்கறதுனால நீண்ட நாட்களாக திருமணம் தடைப்பட்டவங்களுக்கு திருமண தடை தாமதம் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு குரு பகவானானவர் 4ஆம் இடத்ததிபதியான சூரியனை பார்க்கறதுனால சிவராஜ யோகமாக இருக்கிறதுனால படிப்பில் இதுவரை இருந்த தடையும் தாமதமும் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 9ஆம் இடமான உயர்கல்வி ஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால உயர்கல்வியான ஐஐடி, ஜேஇஇ, நீட்டு முயற்சி பண்ணக்கூடிய அத்தனை குழந்தைகளுக்கும் விரும்பிய பல்கலைக்கழகத்தில் விரும்பிய கோர்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க நீண்ட நாட்களாக சந்தான பாக்கியம் என்கின்ற வம்சமிருத்தி கிடைக்காத அன்பர்களுக்கு சந்தான பாக்கியம் என்கின்ற வம்சமிருத்தியும் கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் உண்டு. இதை தவிர ராசிக்கு 11ஆம் இடத்தில் இருக்கின்ற ராகு பகவான் கோதண்ட ராகுவாக இருப்பதனால் அந்நிய முதலீடுகளை ஈர்க்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த ரிஷபராசியை சேர்ந்தவர்கள் அந்நிய நாட்டில் முதலீடு பண்ணியிருந்தாங்கன்னா அந்த முதலீடு கடுமையான லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு
இந்த டிசம்பர் மாதம் அப்படின்றது மிகவும் ஏற்றதமான மாதம்னு சொல்லலாமா, ஏற்ற மாதமாக சொல்லலாம். நன்றி, நமஸ்காரம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.